வணக்கம் தோழர்களே. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் அதிகார திமிரால வந்துட்டு அமலாக்கத்துறையால் ஏவப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் இடைக்கால ஜாமீன் பெற்று அவருடைய ஜாமீன் காலம் நாளை முடிவெடுது. நாளை தான் பாத்தீங்கன்னாக்கா இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவான 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. இந்த நேரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்கள் வெளியிட்டார் காணொலியானது பாத்தீங்கன்னாக்கா நாளை வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதத்துல வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய ஆட்சியுடைய சர்வாதிகாரம் எந்த அளவுக்கு செல்லும் அப்படின்றதையும் வெளிப்படையாவே காட்டியிருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா சிறையில் அவருக்கு அடிக்கப்பட்ட கொடுமையினால ஏற்கனவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்க்கரை வியாதி இருக்குது. அவருக்கு உரிய மருந்துகள் கொடுக்காம அவரை வந்துட்டு சித்திரவதை செய்தார்கள். இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் சமூக செயற்பாட்டாளர் மேலும் வந்துட்டு ஏகப்பட்ட சிறை சித்திரவதைகள் வந்து நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும். ஐயா ஸ்டான்சாமி அவர்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்காம அவரை வந்துட்டு சிறையிலேயே வந்துட்டு உயிரிழக்க செய்தது. அந்த அளவுக்கு சிறை கொடுமைகள் வந்து செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு ஆபரேஷன் டிஎம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வைத்து அவரை சிறையில் தள்ளி அங்கேயே அவருக்கு உணவில் ஏதோ கலந்து கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, அதே மாதிரி தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி தலைவருடைய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு சாப்பாட்டுல எதையோ கலந்து கொடுத்திருக்காங்க. அது மூலியமா தான் பாத்தீங்கன்னாக்கா அவரோட உயிருக்கு எதுவும் பாவத்தில், ஆனா அவருடைய உடல் எல்லாமே முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா இதை வந்து தொடர்ந்து அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த பாஜகவுடைய ஆட்சியில அரசியல் எதிரிகள் மக்கள் செயற்பாட்டாளர்கள் மேல எந்த அளவுக்கு வந்துட்டு சிறையில வந்துட்டு சித்திரவதை செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறை கொடுமைகளை வந்து செஞ்சிட்டு இருக்குது இந்த பாஜக அரசு. இவர்கள் எதிர்த்த எல்லாரையுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கூட பாருங்க எத்தனையோ விமர்சனங்கள் வந்து வச்சிருந்தாரு. ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவினுடைய உயிர் நண்பரான அதானியை தொட்டதுக்கு பிறகுதான் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு உள்ள போனார். இது வரைக்கும் அவருக்கு வந்துட்டு நியாயமா கிடைக்க வேண்டிய ஜாமீன் அதுக்கு சட்டமே கொடுத்து அவர் தப்பு செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்றத நீதிமன்றம் விசாரணை முடியல சொல்லிட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நியாயமா வந்துட்டு கிடைக்க வேண்டிய ஜாமீனை கூட கொடுக்க முடியாம தொடர்ந்து அவரை வந்து இழுத்தடிச்சுட்டு அவர் அந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா விதத்தை சித்திரவதை செய்யக்கூடிய இந்த சூழல்ல தான் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் அவர்களும் தன்னோட வீடியோல அவர் எந்த அளவுக்கு சிறை கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறார்ன்றது அவருக்கு உரிய ஒரு யாரா இருந்தாலும் சரிங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அவர் எடுத்துட்டு இருக்க சிகிச்சைக்கான மருந்துகளை வந்து கொடுக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க நீதிமன்றத்துல அவருக்கு மருத்துவ பரிசோதனைகளும் செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல்நிலை சரியில்லாத பிரச்சாரத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுதான் இந்த ஜாமீனை வந்துட்டு மறுத்திருக்கிறாங்க. அதனாலதான் அவர் இந்த வீடியோவை வெளியிட்டு ஒரு எச்சரிக்கை பதிவும் செஞ்சிருக்கிறாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா 2/6/2024 மதியம் 3 மணிக்கு நான் மீண்டும் சரணடைவதற்கு என் வீட்டிலிருந்து வெளியேறுவேன். இந்த முறை இவர்கள் எவ்வளவு காலம் என்னை சிறையில் அடைப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் என் உள்ளம் உயர்ந்தது. சர்வாதிகாரத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற நான் சிறைக்கு செல்வதில் பெருமைப்படுகிறேன். அவர்கள் என்னை பல விதத்தில் உடைக்க முயன்றனர், என்னை அமைதிப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் வெற்றி பெற இயலவில்லை. நான் சிறையில் இருந்தபோது என்னை பல விதங்களில் சித்திரவதை செய்தார்கள். என் மருந்துகளை நிறுத்திவிட்டார்கள். இந்த முறை அவர்கள் என்னை மேலும் சித்திரவதை செய்யக்கூடும். அவர்கள் என்னதான் சித்திரவதை செய்தாலும் நான் தலை வணங்க மாட்டேன். நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் முதல்வர் அரவிந்த் ஆகிய நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் உங்கள் மத்தியில் இருக்க மாட்டேன், ஆனால் உங்கள் எல்லா வேலைகளிலும் நான் இருப்பேன். உங்கள் எல்லா வேலைகளும் தொடரும். ஆனால் நான் எங்கு வாழ்ந்தாலும் டெல்லியில் என் வேலையை நிறுத்த மாட்டேன். இலவச மின்சாரம், பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் போன்று தான் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் தொடரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட அவர் கடைசியா சொன்னதை கடவுள் விரும்பினால் மீண்டும் உங்களிடம் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீடியோ வந்துட்டு முடிச்சிருக்கிறாரு. இதுல இருந்து தெரியுது இந்த சர்வாதிகள் எந்த அளவுக்கு கொடுமையானது. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாக்கா இந்த நாட்டையே ஒரு திறந்த சிறைவழி கூடமா மாத்திடுவாங்க. ஒரு முதலமைச்சருக்கு அது கரண்ட்ல இருக்க ஒரு முதலமைச்சருக்கே இந்த அளவுக்கு சிறை சித்திரவதைகளை இவர்கள் செய்கிறார்கள். மருந்துகள் கொடுக்கப்படல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய உரிமையை கூட நசுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற கொள்ள இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இந்த நாடு எவ்வளவு பெரிய திறந்தவெளி சிறைக்கூடமாக மாறும் அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எது எப்படினாலும் சரி, நாளை 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தெரிஞ்சிடும் மதியம் 2 மணிக்கு. அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.